ஒரு அடர்ந்த காட்டு பாதையில் இருக்கும் சிறிய முனியப்பன் கோவில் அது. அந்த வழியாக நள்ளிரவில் செல்பவர்கள் யாராக இருந்தாலும் பின்னால் யாரோ வருவது போன்ற சத்தம் கேட்கும். ஆனால் திரும்பி பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள். ஒருமுறை நகரத்திலிருந்து வந்த ஒரு திமிர் பிடித்த வாலிபன், இதெல்லாம் வெறும் பயம், நான் இன்று அந்த பாதையில் தனியாகச் சென்று காட்டுகிறேன் என்று சவால் விட்டான். நள்ளிரவு 12 மணி. அவன் அந்த பாதையில் நடந்து சென்றான். திடீரென்று அவனுக்கு பின்னால் சலக் சலக் என்று காலணி சத்தம் கேட்டது. பயத்தில் இதயம் துடிக்க அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு முதியவர் கையில் ஒரு பழைய லாந்தர் விளக்குடன் நின்று கொண்டிருந்தார். அந்த வாலிபன் நிம்மதியடைந்து, பெரியவரே, என்னை பயமுறுத்தி விட்டீர்கள். நீங்கள் யார் என்று கேட்டான். அந்த முதியவர் சிரித்துக்கொண்டே, நான் இந்த கோவிலின் காவல். நீ எதை தேடி வந்தாய் என்றார். வாலிபன் தில்லாக, நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று நிரூபிக்க வந்தேன் என்றான். முதியவர் சொன்னார், தம்பி, நீ உன் நிழலை பார்த்து பயப்படுகிறாய். இந்த பாதையில் வருபவர்கள் எல்லோரும் தங்கள் மனதில் இருக்கும் பாவங்களையும் பயங்களையும் உருவமாக பார்க்கிறார்கள். உன் மனசாட்சி சுத்தமாக இருந்தால் இந்த பாதை உனக்கு அமைதியாக தெரியும். உன் மனதிற்குள் அழுக்கு இருந்தால் காடே உன்னை பார்த்துச் சிரிக்கும். வாலிபன் கண் இமைக்கும் நேரத்தில் அந்த முதியவர் மறைந்து போனார். அவன் கையில் இருந்த டார்ச் வெளிச்சத்தில் பார்த்தபோது அங்கே ஒரு பழைய கல்வெட்டில் அந்த முதியவரின் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. அது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஊரை காத்த ஒரு வீரனின் உருவம். இதுபோன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.